கீரை கிரேவி செய்ய போகிறோம். மட்டன் மேத்திக்கீரை கிரேவி இது. பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டாச்சு, எண்ணெய் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டாச்சு. பெருஞ்சீரகம் போட்டு வதங்கினதும் வெங்காயம் போட்டுற வேண்டியது. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கணுவாங்க. எல்லாம் செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு. ரொம்ப அதிகமாக எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம் சிம்பிள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு, மட்டன் மசாலான்னு செஞ்சுருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, தனியா ஸ்பூன் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கறி போட்டு 300 கிராம் ஆட்டுக்கறி போட்டுருக்கோங்க. இது நல்லா கலந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைஞ்சி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை இருந்தால் வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ என்கிட்ட வெந்தயக்கீரை இல்லாதனால நான் பாலக் சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டுக்கீரை போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 300 கிராம் கறிக்கு ஒரு கட்டுக்கீரை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கறி சாஃப்டாகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கறி சாஃப்டாக விழுகிறதுக்கு சாஃப்டாக இருக்கும் கறி. வாசனைக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுனால இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கலரி விட்டு தண்ணி விட்டுட்டுருக்க. பச்சை தண்ணி ஊற்றினா சில்லு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் சுடுதண்ணி எனக்கு செமி கிரேவியாக வேணும். அதனால் நான் அதிகம் தண்ணி ஊற்றலை. அதனால் ஒரு பாதி கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோ சுடுதண்ணி பாதி கப்பு ஊற்றிக்கணும். அவ்வளோதான்.
அவ்வளோதான், கறி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஈஸியாக ஒரு வேலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்தில் எதுவும் ரொம்ப இது மசாலா போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே போட்டு ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான். விசில் போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டா போதும். ஒரு விசிலுக்கு அப்புறம் மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு மாதிரியில் கிரேவி. இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கீரை பாலக் மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி நன்றி.